ஓம் குருவே சரணம். நாகதோஷம் விலக என்ன செய்ய வேண்டும் ஐயா? அது சமத்து. இப்போ நாகதோஷம் என்று சொல்கின்றோம். எப்படி நாகதோஷம்? ஒருத்தரை கடும் சொல் சொன்னாலும் நாகதோஷம் பற்றி கொள்ளும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஜாதகத்திலே கிரகத்திலே ஏதோ நாகதோஷம் இருக்குது, கல்யாணம் தடைபடுறது, இதை காரணம் வச்சு நாகதோஷம் என்று சொல்லுகின்றார்கள். அதில் ஒரு விதம் இது இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் கிராமங்களிலே தவக்கலையை அடித்து கொன்று விடுகின்றார்கள். குறிப்பாக இன்றைக்கும் மீனாட்சி அம்மன் திருக்கோயிலே அந்த நீர் தொட்டி அமைந்திருக்கும். அதில் ஒரு நந்தி மூர்த்தி இருக்கும். அதில் அந்த காலத்திலே ஆதி யுகத்திலே தினமும் நீர் குறையாமல் பாதுகாத்து வந்தார்கள். அந்த நந்தி மண்டபத்தில் வருகின்ற தவக்கலையானது வேதம் ஓதும், ருத்ரம் சமகம் இப்படி ஓதும். ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு ஒரு நல்ல முக்தியை தா இறைவா என்ற அந்த நந்தியினிடம் ஓதிக்கொண்டே இருக்கும் பொழுது சர்ப்பலோகத்திலிருந்து நாகலோகத்திலிருந்து பலவிதமான விரதம் இருந்து கொண்டிருக்கின்ற நாகமானது அந்த ஓதி முடித்தவுடன் அந்த தவக்கலையை தான் ஏற்றுக்கொள்ளும், சுவீகரித்து கொள்ளும், தனதாட்கொள்ளும். அது திங்கிறதோ விழுங்கிறதோ சாப்பிடுவதோ கிடையாது. அதற்காகவே அந்த தவக்கலைகள் அங்கே இருக்கும். அதற்காகவே அங்கே நாகதேவதைகள் நாகப்பாம்புகளைப் போல் அங்கே இருக்கும். அதை சாப்பிடும் பொழுது அங்கே ஒரு அற்புதமான ஒரு சொல்லுவோமே ஒரு அமைதியான சூழ்நிலையும் ஏற்பட்டு பூமாறி பொழியும். இது தவக்கலையை, அதனால தான் அந்த காலத்தில் தவக்கலையை அழிக்க மாட்டாங்க. அப்படி தவக்கலை அழித்திருந்தாலும் அடுத்தவர்களை அதிகமாக தாறுமாறாக பேசிவிட்டாலும் பல துன்பங்களை இழைத்தாலும் சர்ப்பதோஷங்கள் வரும். மேலும் நாகப்புற்றுக்கள் இப்போ பல இடங்களிலே பல வீடுகளை ஆலயங்கள் அதெல்லாம் அழித்துவிட்டு தொழிற்சாலை வீடு பங்களா இப்படியெல்லாம் கட்டிக்கொண்டு வாழ்கின்ற அத்தனை பேருக்கும் நாகதோஷம் உண்டு. இது ஏதோ ராகு 8இல் இருக்கின்றான் 7இல் இருக்கின்றான் என்று சொன்னால் அது தவறு. ஆனாலும் அதற்கு நமது வாத்தியார் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நீங்கள் இல்லாமல் இருந்தாக்க ஒரு சரியான குறித்த வேலைக்கு ஒரு குறித்த கூலியை கூட நம்ம பேசிக்கொண்டு ஒருத்தரை வேலைக்கு வச்சுட்டு அவளுக்கு சரியான பணத்தை கொடுக்காம கொஞ்சம் இழுத்து அடிச்சுன்னு பண்ணாலும் அந்த மாதிரி வரும்போதும் அதுவும் நாகதோஷம். நமக்கு வேலையே முடிக்காமல் பாதியிலே சென்று விடுவார்கள். சில பேர் நம்ம பார்க்குறோம், நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க அப்படியே ஓடிப்படுவாங்க. அதற்கு தர வேண்டிய பணத்தை தராமல் முதலாளிகள் ஏமாற்றுவதும் உண்டு. இப்படி ஒருத்தரை ஒருத்தர் ஏமாற்றும் பொழுது அதுவும் கொடுமையான தீர்க்க முடியாத நாகதோஷமாக மாறி, அதுதான் ஜாதகத்தில் நாகதோஷம் சொல்லுவாங்களே, நாக்கின் தோஷம் நாகதோஷம். நாக்கு நமக்கு ஒற்றையாக இருக்கின்றது. பாம்புகளுக்கு பார்க்கும்போது பாம்பானது நாக்கானது இரட்டை நாக்காகும். உன் வாக்கில் சுத்தம் இல்லையா, உனக்கு 2 நாக்குன்னு சொல்கிறோம் பாருங்க, அதுதான் நாக சாபத்தை கொடுத்து விடும். இப்படிப்பட்ட துன்பங்கள் நீங்கள் அனுபவித்தால் காலை 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள் கோயில் நந்தவனங்களிலே நந்தியாவட்டை என்கின்ற அற்புதமான இறைமலர்களை பறித்து வாழை நாரில் தொடுத்து அதை மாலை கட்டி தென்மேற்கு முறையிலே கோயிலே உள்ள பிள்ளையாருக்கு ஓம் கம் கணபதையே நமகா என்று சொல்லிக்கொண்டே தொடுத்து அந்த பிள்ளையாருக்கு போடலாம். அதனுடன் சேர்த்து தும்பை பூவையும் சேர்த்து அந்த கன்னிமூலை கணபதிக்கு போடும் பொழுது நாகதோஷம் இருந்தாலும் அதற்கான நல்ல விதமாக அதற்கு ஒரு விடுதலை பெறுவதற்கு, அதிலிருந்து நாம் விட்டு விலகுவதற்கு நல் வாய்ப்புகளை தரும் கன்னிமூலை கணபதியை தினமும் ஒவ்வொரு பெண்களும், குறிப்பாக திருமணத்திற்கு முன்பும் பிறந்தவுடன் திருமணத்திற்கு பின்பும் பிறந்த சந்ததியினரும் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் நாகதோஷம் அண்டாது. மேற்கூறியபடி கோயில் நிலங்கள், பொது நிலங்கள், விளைநிலங்களை கண்டிப்பாக அழித்து அதில் விளைகின்ற நெல்மணிகளுக்கு இடங்களை தராமல் வீடுகளை கட்டி அதில் பலவிதமான ஆக்கிரமிப்புகள் செய்தால் இனி நாட்டையே ஆளுகின்ற நாகமாக
நமது வாக்கே நம்மை கொல்லும். பூமிக்கு அடியிலே மாடி வீடு போச்சும்பாங்க. 2 மாடி உள்ளே போயிட்டு 3.5 மாடி வெளியில் இருக்குது. இதுவும் கடுமையான நாகதோஷம். இப்படி போக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் செய்வதை செய்துவிட்டு மீண்டும் இதே தவறை செய்தால் இந்த பாபங்கள் பெருகி நின்று நம்மை தாக்கும். ஓம் ஓம். நன்றி ஐயா. மீண்டும் பல பதிவுகளை பார்ப்போம். இந்த பதிவிற்கான இது அமுத தாரகைகள் பாகம் 17 உள்ளது. ஓம்.